வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க வளமுடன். எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்வோம். ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பாராக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நண்பர்களே, இன்று நாம் ஒரு உயர்ந்த சிந்தனையை சிந்திக்க இருக்கிறோம். அதாவது, மனித வாழ்க்கையில நாம் அடைய வேண்டிய உயர்வுகளில் அதிமுக்கியமானது குணங்கள், இல்லையா? அதாவது, இப்போ பணத்திற்கு நாம கொடுக்கிற முக்கியத்துவம் நாம் குணத்திற்கு கொடுத்தோமானால் இந்த உலகம் உயர்ந்த உன்னதமான ஒரு தெய்வீகமான உலகமாக இருக்கும். மகரிஷி அதை சொல்லுவாங்க. பணத்திற்கு நாம அதிக முக்கியத்துவம் கொடுக்கறதால குணத்திலே மனிதர்கள் குறைந்தோர் ஆகின்றார்கள் அப்படிங்கிற விஷயம். அப்போ இந்த பணம் அப்படிங்கிறது ஏன் நம்ம இவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்கறோம் அப்படின்னா, பணம் வந்தா மகிழ்ச்சி வந்துரும் அப்படிங்கிற ஒரு புரிதல் மக்களுக்குள்ள ஆழமா போயிடுச்சு. பணம் வந்தா தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளலாம், அதுல மாற்று கருத்து இல்லை. துன்பம் இல்லாமல் இருக்கலாம் இந்த உலக வாழ்க்கையில, அதுலயும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த பணம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல போகும்போது அது எப்படி ஒரு சிற்றின்பம். ஒரு உணவுப் பொருளை நம்ம சாப்பிட்றோம், சாப்பிடும்போது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு சாப்பிட்டா மகிழ்ச்சி, அதற்கு மேல சாப்பிட்டோம்னா அதே துக்கமாக மாறுகிறது. அது போலதான் இந்த பொருளும் சிற்றின்பத்திற்கு சார்ந்தது. குறிப்பிட்ட அளவு இருந்தா மகிழ்ச்சி, அதற்கு மேல போனா அது துன்பத்தை கொடுக்கும். கையில் கொஞ்சம் காசு இருந்தால் நீதான் அதற்கு எஜமானன், கழுத்து வரைக்கும் காசு இருந்தால் அதுதான் உனக்கு எஜமானன்கிற மாதிரி ஆயிரும் நம்ம வாழ்க்கை. பணம் இல்லாமல் இருப்பது நமக்கு ஒரு பெரிய குறையாக நிறைய பேருக்கு இருக்கு. ஆக்சுவலா நமக்கு நிறைய பணம் மட்டும் இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு மிகப்பெரிய ஒரு சாபமாகவும் மாறி போயிடும். எல்லா தவறுகளையும் செய்வதற்கான ஒரு வழியாக பணம் இருப்பதாக மகான்கள் யோசிக்கிறாங்க. அது உண்மையும் கூட. சரி, அது ஏன் நம்ம இப்ப பேசுறோம் அப்படின்னா, நம்ம குணத்துல அந்த அளவுக்கு உயர்ந்து வரணும் அப்படிங்கிறத நாம ஃபோக்கஸ் பண்றோம். பணம் என்பது சிற்றின்பத்தை சார்ந்தது, குணம் என்பது பேரின்பத்தை சார்ந்தது. ஒரு குணம் நம்மகிட்ட ரொம்ப அதிகமா ஒரு நல்ல குணம் இருக்குது அப்படிங்கிறப்போ அது மேலும் மேலும் நம்மை உயர்த்தி கொண்டே செல்லும். அதனால ஆன்மீகத்தினுடைய உச்சகட்ட இலக்கு குணங்கள் தான். குணத்திலே நாம் உயர்வு பெற வேண்டும். அதற்காகத்தான் மகரிஷி அவர்கள் தற்சோதனை என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சகாப்தத்தை இந்த உலகத்திற்கு தொடங்கி வச்சிருக்காங்க. இப்ப தற்சோதனையினுடைய நோக்கம் என்ன? நம்மை பற்றி சிந்தித்து நம் நிறை குறைகளை உணர்ந்து திருத்தம் பெற வழிவகுத்து வகுத்த வழியிலே வாழ்ந்து காட்ட வேண்டும். அப்ப இதுல நம்மை பற்றி சிந்திக்கும் போது நம்ம எதைய கண்டறிகிறோம் அப்படின்னா, நம்ம குணத்தை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். நமக்கு பேராசை இருக்கிறதா, சினம் இருக்கிறதா, கவலை இருக்கிறதா, தேவையற்ற எண்ணங்கள் இருக்கிறதா, இது எல்லாமே ஒரு குணத்தை ஆய்வு செய்வதற்கான ஒரு பயிற்சி. அப்போ நம்ம தற்சோதனையோட இலக்கு நம்ம குணநலப் பேரை அடைவதுதான். ஏன்னா இறைவனை உணர்வதற்கான அடிப்படை தகுதி குணநலப் பேர். ஆக்சுவலா இறை தன்மையே குணநலப் பேரினுடைய உச்சம்.
அன்பு என்கின்ற ஒரு குணம்தான் இறைவனுடைய குணமாக அறியப்படுகிறது, இல்லையா? அன்பும் சிவமும் ஒன்று என்று நாம சொல்லி அறிந்திருக்கிறோம். அப்போ அந்த அன்பு என்ற ஒரு குணத்தை நாம அடையணும். அது நம்முடைய குணமாக டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகணும். அதுதான் மனித வாழ்க்கையுடைய நோக்கம். அப்ப அன்பு என்கின்ற குணம் நம்முடைய தன்மையாக மாறணும்னா அதற்கூட நிறைய நற்குணங்கள் பொருந்திய நபராக நாம் மாற வேண்டும். அதான் குணநல பேறு. பேறு என்பது கிடைத்தற்கரியது. அதில் அந்த குணநலம் என்பது எப்படி முழுமை பேறு என்பது இறையுணர்வு என்பது ஒரு கிடைத்தற்கரிய விஷயமோ, அது போல இந்த குணநலம் என்பதும் ஒரு கிடைத்தற்கரிய விஷயம். ஒரு சிலருக்கு ஒரு சில குணங்கள் இயல்பாக கிட்டி இருக்கும். அது அவர்கள் முன்னோர்கள் கொடுத்த ஒரு கொடை என்று வைத்துக் கொள்ளலாம். ஆனா இப்ப பெரும்பாலான மக்கள் இந்த குணநல பேறு அப்படிங்கிற இடத்துல பணத்துல உயர்ந்திருக்கிறோமே தவிர குணநல பேர்ல நம்ம அதிகமா உயரல. அப்ப அதையே நம்ம ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த பண்பு பயிற்சி அப்படின்னு ஒண்ண நம்ம கொண்டு வர்றோம். மாதத்திற்கு ஒரு பண்பை எடுத்து நம்ம செயல்படுத்தணும். இப்ப இந்த மாதத்திற்கான பண்பு என்ன? அதாவது ஒரு மனிதன் அவன் மனிதனாக வாழ்வதற்கு இந்த பண்புகள் தான் அடிப்படையா இருக்கு. நாமளே அதைத்தான் சொல்றோம். நான் மனுஷனா இருக்கிறேன், என்னை மிருகம் ஆக்காதீங்க அப்படின்னு சொல்றோம். அப்ப மிருகம் என்பது பண்பினுடைய அடிப்படையில தான் நம்ம மனிதனா மிருகமா அப்படிங்கிறது தீர்மானிக்கப்படுது. அப்போ மனித தன்மையில நம்ம வாழணும்னாலே நம்ம சிறந்த பண்புகளை நம்முடைய சொத்தாக மாற்றி வைத்திருக்க வேண்டும். அப்போ இந்த மாதம் நம்ம எடுக்கிற பண்பு பாராட்டு அப்படிங்கிற ஒரு பண்பு. பாராட்டுக்கு மயங்காத ஆளே இல்லை என்று சொல்லுவாங்க. அது முற்றிலும் ஒரு உண்மையான வார்த்தை தான். என்ன தன்னிலை உணர்ந்தவர்கள் மட்டும் அந்த இடத்துல கொஞ்சம் மாற்றத்திற்கு உட்படுவாங்க. மற்ற எல்லோருமே பாராட்டு என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது ஒரு கிரியா ஊக்கி, இல்லையா? அது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இல்லையா? அதாவது ஊக்குவிக்க ஆள் இருந்தால் ஊக்குவிப்பவன் கூட தேக்கு விற்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மற்றவர்களுடைய நல்ல செயல்களை பார்த்து நம்ம மனதார இந்த பாராட்டக்கூடிய குணம் அப்படிங்கிறது மிக மிக ஒரு உயர்ந்த உன்னதமான ஒரு குணம். அது எல்லோருக்கும் இயல்புல வர்றதில்லை. இந்த ஒரு குணம் வந்தாலே நம்ம பல இடங்களிலே நாம வெற்றி பெற முடியும். ஒரு சில இடங்கள்ல ஒரு சில குணங்களே நமக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுப்பதாக அமைந்திடும். ஒரு சில குணங்களுக்கு மட்டும் அப்படி ஒரு தன்மை இருக்கு. பல நல்ல குணங்களுடைய வெற்றியை இந்த ஒரு சில குணங்களே நமக்கு கொடுத்துரும். அதுல ஒரு குணம் தான் பாராட்டக்கூடிய குணம். அப்போ இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. நம்மள நிறைய இடத்துல நம்ம லைஃப்ல பாராட்டியிருப்பாங்க. ஒரு சில இடத்துலயாவது பாராட்டியிருப்பாங்க. அப்ப பாராட்டும் போது நம்மளுடைய மனோநிலை எப்படி இருந்ததுன்னு யோசித்து பாருங்க. ஒரு மிகுந்த மகிழ்ச்சியான ஒரு மனோநிலையில நாம் இருப்போம். அந்த பாராட்டுதல் மூலமாக நமக்கு நிறைய உத்வேகம் கிடைத்திருக்கும். ஒரு தன்னம்பிக்கை கிடைத்திருக்கும், இல்லையா? பல்வேறு விதமான நன்மைகளை நாம் அதனால பெற்றிருப்போம். அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா தெரியும். அப்போ இந்த விஷயம் கர்மால மிக அதிகப்படியான புண்ணியத்தை சேர்க்கக்கூடிய ஒன்றாக இருக்குது. ஏன்னா ஒருத்தரை திட்டும்போது எப்படி ஒரு பாவம் நம்மை சேருகிறதோ, அதே போல ஒருவரை வாழ்த்தும் போதோ ஒருவரை பாராட்டும் போதோ உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய புண்ணியம் அந்த இடத்துல கிடைக்கிறது. அப்போ நம்மளுடைய கர்மா கழிக்கிறதுல இந்த பாராட்டுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு பங்கு இருக்கு. அப்போ எப்பொழுதும் பிறருடைய நற்செயல்களை
நல்ல குணத்தை பாராட்டக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இயல்பிலேயே வெற்றியாளர்கள் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு குணமாக இன்னைக்கு ஒரு ஆராய்ச்சியில கூட அதை பத்தி சொல்றாங்க. வெற்றியாளர்களுடைய ஒரு குணமாக அவர்கள் நல்லதை பார்த்த உடனேயே பாராட்டக்கூடிய பண்பை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அப்போ அந்த குணத்தை நம்முடைய குணமாக நாம் என்ன பண்ணிக்கணும்? மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். சரி, இப்போ கிவ் அண்ட் டேக் பாலிசி இதுல ஒண்ணு இருக்கு. அது என்ன? நாம என்ன செய்யறோமோ அது நமக்கு பல மடங்கு திரும்ப வருது அப்படிங்கிறது இயற்கை நியதி. இப்ப நிறைய பேர் நம்ம என்ன பண்றோம்? எல்லாரும் நம்மளை பாராட்டணும்னு நினைக்கிறோம். பட் நம்மளை யாரும் பாராட்டுறது இல்ல. அதுதான் உங்க பிரச்சனை. ஏன் நம்மளை பாராட்டுறது இல்லை அப்படின்னா, நாம பாராட்டணும்னு நினைக்கிறதாலேயே நம்மளை யாரும் பாராட்ட மாட்டாங்க. பாராட்டு என்ற செயலை நான் எந்த அளவுக்கு செய்து கொண்டிருக்கிறேனோ அந்த அளவுக்கு தான் எனக்கு அது திரும்ப கிடைக்கும். அப்போ என்னுடைய செயல் அந்த மாதிரி மாறணும். நம்ம எதை விதைக்கிறோமோ அதையே அறுவடை செய்யறோம். இப்போ பாராட்டு அப்படிங்கிறது எப்படி சொல்றது? ஒரு குடும்பமாகட்டும், ஒரு தொழில் செய்யக்கூடிய இடமாகட்டும், அதனுடைய மகிழ்ச்சியில, அதனுடைய வளர்ச்சியில இந்த பாராட்டுக்கு பெரும் பங்கு இருக்குது. ஆனா நம்ம திட்டுறது பாத்தீங்கன்னா, தப்ப கண்ட உடனே டாம் டூம்னு குதிச்சு சண்டை போட்டு திட்டி மன வருத்தப்படுத்துறதுல நம்பர் ஒன்னா இருக்கிறோம். அதே சமயம் ஒரு நல்ல விஷயத்தை பார்த்துட்டு பாராட்டுறது அப்படிங்கிறதுல நாம ரொம்ப கஞ்சத்தனமா இருக்கிறோம். அதுல குறிப்பா யாரால பாராட்ட முடியும் அப்படின்னு மகரிஷி சொல்லுவாங்கன்னா, அவங்க ஒரு நல்ல உயர்ந்த நிலையில மனோநிலையில இருந்தாதான், அதாவது தான் உயராமல் மற்றவர்களுடைய உயர்வை போற்றவோ பாராட்டவோ புகழவோ முடியாதுன்னு சொல்லுவாங்க. அப்ப நாம் அந்த மனோநிலையில உயர்ந்து வந்திருந்தாதான் நம்ம மற்றவங்களுடைய வளர்ச்சியை பார்த்து பாராட்ட முடியும். இல்லாட்டி அதற்கு எதிர் குணமான பொறாமை நம்மை சூழ்ந்து வரும். இப்ப நிறைய பேரு நம்மளை விட சிறந்த படைப்பாளிகள், செயலாளிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்மளை சுற்றியே இருக்கிறாங்க. நம்ம வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க. பட் அவங்கள பார்த்து இதை நல்லா பண்றீங்கன்னு சொல்ற ஒரு மனோ பக்குவ நிலை நமக்கு இன்னும் வரல. அப்ப இந்த பாராட்டக்கூடிய பொறாமை என்ற ஒரு தீர்வு முக்கியமான பொறாமை. நிறைய பேர் பொறாமையில இருந்து எப்படி விடுபடணும்னு அதற்கு ஒரு வாழ்க வளமுடன் ஐயா. தெளிவா விளங்கலையா? ஆமா, இப்போதைக்கு கொஞ்ச நேரம் தெளிவா விளங்கலைங்கய்யா. பேசுறது இவ்வளவு நேரம் கரெக்டா இருந்தது. இறுதியா நீங்க பேசுறது தெளிவா விளங்கல. அப்படியாமா? மத்தவங்களுக்கும் அப்படியே தான் இருக்கா? உங்களோட நெட்வொர்க் ஏதாவது டிஸ்டர்ப் இருக்கா? என்னோட இப்ப டிஸ்டர்ப் இருக்கா? இப்ப தெளிவா இருக்குங்கய்யா. ஓகேம்மா, ஓகே. சரி, சரி. அப்படி ஏதாவது டிஸ்டர்ப் ஆச்சுன்னா மெசேஜ் போடுங்க. சரி. அப்ப பாராட்டு அப்படிங்கிற குணத்தை நாம் இந்த மாதத்திற்கான குணமாக எடுத்துக்கொள்கிறோம். இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல இதுக்கு ஒரு சின்ன ஒரு ஹோம்ஒர்க் நாம பண்ணணும். அதாவது ஒவ்வொரு இடத்தையும் நாம விழிப்புணர்வோட கவனிக்கணும். அப்ப அதுல நமக்கு ஒரு செயல் சிறப்பா நடந்திருக்குது அப்படின்னு தெரியறப்ப அது கையோட பாராட்டக்கூடிய ஒரு பழக்கம் நம்ம இந்த மாதம் நமக்கு பழக்கப்படுத்தணும். அதாவது இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு சமையல் பண்ணி வைக்கிறாங்க. அதுல இருந்தே நம்ம தொடங்கலாமே இல்லையா? சமையல் பண்ணி வைக்கிறாங்க. அதுல 4 ஐட்டம் பண்ணி வச்சிருக்காங்கன்னா ஏதோ ஒரு ஐட்டம் கண்டிப்பா நல்லா இருக்கும். நாம அது சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த திருப்தி உணர்வுல
நாம் இது நல்லா இருந்தது அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து நிச்சயமா பகிரணும். இது ஒரு நன்றி உணர்வா கூட நம்ம எடுத்துக்கலாம், இல்லையா? நன்றி உணர்வுடைய வெளிப்பாடாக கூட எடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு எவ்வளவோ நன்மைகள் நடக்கும்போது நாம அந்த இடத்துல அந்த பாராட்டை வந்து தெரிவிக்கிறது இல்ல. இதே பாருங்க, வெளியில போய் நம்ம சாப்பிட்றப்ப அது ஓரளவுக்கு சொல்றோம். ஓரளவுக்கு தான், அதுவுமே முழுசா இல்ல. சரிங்களா? மைக் யாருது ஓபன் ஆகுது? நியூட்ரல் கொடுத்துருக்காங்கம்மா. ஓகே, சரி. அப்போ இன்னையில இருந்து நம்ம ஒரு முடிவுக்கு வர்றோம். நம்ம லைஃப்ல நம்ம பார்க்குற விஷயத்த கொஞ்சம் விழிப்புணர்வோட பார்த்து, எது உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சதா இருக்கணும். அதுக்குன்னு வந்து இந்த தொட்டதுக்கெல்லாம் பாராட்டுறது, புகழ்றது, இது வந்து சரியானதா இருக்காது. இது கொஞ்சம் கர்மாவ சேர்க்கிற மாரி கூட ஆயிரும். நெறைய பேரு ஆ சும்மா பேருக்காக பாராட்டக்கூடிய ஒரு தன்மை வந்து நம்மகிட்ட வரக்கூடாது. அது நீங்க இந்த இடத்துல புரிஞ்சுக்கோங்க. பாராட்டுறோங்கிற பேர்ல பார்க்கறதெல்லாம், கேட்கறதெல்லாம், தொட்டதெல்லாம் பாராட்டுனீங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு வேல்யூ இல்லாம போயிரும். உங்கள வந்து ஜால்ரா போடுற ஆளு, அந்த மாதிரியான ஒரு லிஸ்ட்ல கொண்டு போய் அத இணைச்சிரும். உங்களுக்கு உண்மையாலுமே மனசுக்கு ஒன்று திருப்தியா படுது அப்படின்னா, நிச்சயமா அங்க வந்து பாராட்ட தெரிவிக்கலாம். ஒரு சமையல் நல்லா இருக்குது அப்படின்னா, "நல்லா இருக்குதும்மா, சூப்பரா இருக்குதுன்னு" ஒரு நாள் நீங்க சொல்லி பாருங்க. அது நிச்சயமா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு சந்தோஷத்த, ஒரு மகிழ்ச்சிய குடுக்கும். நீங்க அது நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டீங்கன்னா, அவங்க அந்த செயல்ல எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும், அந்த மொத்த கஷ்டத்தையும் மறந்து, அவங்க அந்த மகிழ்ச்சி உணர்வுல இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். 2வது, ஒண்ணு நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்க. ஆ நமக்கு அந்த பொருள் வந்து திரும்ப திரும்ப அவங்க செஞ்சு குடுக்கறக்கு ஆரம்பிச்சுருவாங்க. இயல்புலயே அது நடக்கும். வீட்ல குறிப்பா பெண்கள் பெண்கள் வந்து பாராட்டுக்கு அடிமை அப்படி சொல்லலாம். அதான் உண்மை. எல்லாருமே பாராட்டுக்கு அடிமையா இருந்தாலும், பெண்களுக்கு ஒரு பங்கு அதிகம், ஆண்களை விட. ஆண்களுக்கு வந்து மரியாதை. ஆண்களுக்கு எத குடுத்தா அவங்கள வந்து கண்ட்ரோல்ல வைக்கலான்னா, மரியாதை மட்டும் குடுத்துட்டா போதும். அவங்க டோட்டல் வந்து நம்ம கண்ட்ரோல்ல வந்துருவாங்க. பெண்களுக்கு அதே மாதிரி பாராட்டுன்னு ஒரு விஷயத்த குடுத்தா போதும், அவங்க டோட்டலா நம்ம கண்ட்ரோல்ல வந்துருவாங்க. ஆனா இது 2மே குடும்பத்துல நடக்கறதில்ல. குடும்பத்துல பிரச்சனை காரணமே, ஆண்கள் வாயே திறக்கறதில்ல பாராட்டுக்கு. பெண்கள் அதற்கான சரியான மதிப்பை பொதுவா நான் சொல்றேன். பொதுவா உலகம் முழுக்க இருக்கிற பிரச்சனைக்கு அடிப்படை இந்த 2 தான். இந்த 2டே குணங்கள மட்டும் கணவன், மனைவி குடும்பத்துல ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னா, பிரச்சனையே கிடையாது. ஏன்னா இந்த 2ம் அவங்களோட இயல்புல இருக்கிற ஒரு தேவையா இருக்கிற ஒரு தன்மை. சரி. அப்ப அந்த விதத்துல ஆ பாராட்டுதல் அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறந்த ஒரு புண்ணியத்தை சேர்க்கக்கூடிய ஒரு கருவி. அவர்களுடைய செயலுக்கு நாம் ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கிறோம். அப்ப அவங்க அதுல மகிழ்ச்சி அடைந்து, அந்த செயலை இன்னும் உத்வேகமா, தன்னம்பிக்கையோட சிறப்பா செய்வதற்கான ஒரு வாய்ப்பு அதேபோல நம்முடைய செயல்களும் நிச்சயமாக அங்கீகாரத்திற்கு உட்படுத்தப்படும். இல்லைங்களா? நம்ம குடுக்கறது தான் திரும்பி வருங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம். அப்ப அந்த பாராட்டக்கூடிய குணத்தை நாம இந்த மாத குணமாக எடுத்துக்கிட்டு, இப்ப நான் ஹோம்வொர்க் மாரி ஒண்ணு சொன்னேன்ல, இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, ஆ நமக்கு பழக்கமான எல்லா நபர்களையும் நினைக்கணும். அவங்க எல்லார்கிட்டயும் ஒவ்வொரு நல்ல விஷயம் இருக்கும். இல்லையா? நிச்சயமா ஒண்ணாவது இருக்கும். அந்த நல்ல விஷயத்தை நினைத்து அவர்களை வந்து பாராட்டணும். முதல்ல மனதிற்குள்ள அந்த நிகழ்வ நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா? அதுக்கு பொதுவா என்ன ஆகும்னா, ஒருத்தவங்கள நினைக்கிறப்போ அவங்கள பற்றிய நெகட்டிவ் தான் நெறைய நமக்கு தோணும். இயற்கையா மனித மனதுல. ஆனா நம்ம பாசிட்டிவ் அவங்கள பத்தி நினைச்சு ஒரு பாராட்டுது அப்படின்னு சொல்றப்போ, வாழ்த்து அப்படிங்கிறது ஆக்சுவலா ஒரு பாராட்டினுடைய ஒரு வேற ஒரு வடிவமா தான் நம்ம வந்து பார்க்கணும். இல்லையா? ஒருத்தங்கள வாழ்த்துறோம் அப்படிங்கிறதே வந்து ஒரு பாராட்டினுடைய ஒரு வெளிப்பாடு தான்.
அப்போ அந்த மாதிரி நமக்கு தெரிந்த நபர்கள் எல்லாரையும் நினைத்து அவங்ககிட்ட இருக்கிற பாசிட்டிவ் எல்லாம் எடுத்து நம்ம பாராட்டணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம எடுத்துக்கணும். இப்போ நான் ஒரு இடத்துல ம், ஹோட்டலுக்கு போயிருக்கேன். போயிட்டு அங்க வந்து சாப்பிட்றேன். சாப்பிட்றப்ப ஒருத்தர் நல்லா சர்வ் பண்றாரு. அதாவது ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு சர்விங்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப கேர் எடுத்து எப்படி ஒரு கல்யாண விசேஷத்துல வந்து அவங்க வந்து ஒரு சர்வ் பண்ணுவாங்களோ, ஒரு அன்போட என்ன வேணுங்கிறத கேட்டு, கொஞ்சம் கூட கூச்சப்படாம, தயக்கப்படாம சின்ன சின்ன விஷயத்தையும் நம்மளுக்கு பார்த்து செஞ்சு, அந்த முக மலர்ச்சியோட அவங்க வந்து சர்வீஸ் பண்றாங்க. அப்ப அவங்ககிட்ட நான் நின்னு கடைசியா சொல்லிட்டு வந்தேன். ரொம்ப நல்லா சர்வீஸ் பண்ணீங்கன்னா, இதுவரைக்கும் இப்படி ஒரு சர்வீஸ் நான் வந்து பார்த்ததே இல்ல. ரொம்ப சந்தோஷம். நன்றி. அ அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அடுத்த தடவ நான் அந்த ஹோட்டலுக்குள்ள போறேன். ஆக்சுவலா நான் ரொம்ப ரேர் ஹோட்டல் போறது. அந்த ஹோட்டலுக்குள்ள போனா, அவருக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் நம்மள பார்த்து. அவரே வரவேற்று, கூட்டிட்டு போய் உட்கார வச்சு, ஓனருக்கு கூட அவ்வளோ மதிப்பு, மரியாதை குடுப்பாங்களான்னு தெரியல. சரிங்களா? அந்த அளவுக்கு அவங்க வந்து அதைய கண் முன்னாடி செய்றாங்க. அது எப்படி அப்படின்னா, என்னைக்கோ நாம குடுத்த ஒரு 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 பாராட்டு, அது எப்படி நமக்கு திரும்பி செயல்படுது பாருங்க. அதுக்குன்னு போய் யார பாராட்டுனாலும் கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு சாப்பாடு போடுவாங்க அப்படிங்கிற மாரி எடுத்துக்க வேண்டாம். அது வந்து ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்றேன். அது எவ்வளோ பெரிய தாக்கத்த ஏற்படுத்தியிருக்கும். இந்த வசூல் ராஜா எம்பிபிஎஸ் படத்துல நீங்க பார்க்கலாம். அந்த ஒருத்தர் கட்டிப்புடி வைத்தியம் அப்படிங்கிறதுமே ஒரு பாராட்டுறதுக்கான ஒரு விஷயமாவும் அதை சில இடங்கள்ல பயன்படுத்தலாம். அந்த ஒரு கிளீன் பண்ற ஒரு பெரியவர் வந்து ஹாஸ்பிட்டல் கிளீன் பண்ணி புலம்பிட்டே கிடப்பாரு எப்ப பார்த்தாலும். அப்புறம் கமலஹாசன் போய் ஒரு கட்டிப்புடி வைத்தியம் பண்ணிட்டு பாராட்டிட்டு வருவாரு. எவ்வளோ ஒரு நல்ல விஷயம் நீங்க பண்றீங்க அப்படின்னு சொன்னோனே அவருக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆயிரும். அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஆயிரும். என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு. அவர் அந்த சந்தோஷத்திலேயே டோட்டல் அவரோட ஹேபிட்டே சேஞ்ச் ஆயிரும். அவரோட அந்த என்ன சொல்றது? அவரோட கேரக்டரே சேஞ்ச் ஆயிரும். அந்த மாதிரி ஒரு ஒரு பாசிட்டிவ் வைப இந்த பாராட்டு வந்து குடுக்க முடியும். சரிங்களா? அப்போ பாராட்டுதல் அப்படிங்கிறது ஒரு மிக மிக முக்கியமான கிரியா ஊக்கின்னு நான் முதல்லயே சொன்னேன். நம்மளை வந்து பல மடங்கு செயல்பட தூண்டக்கூடிய ஒரு விஷயம். பல இடங்கள்ல பாருங்க, இந்த மோட்டிவேஷன் வந்து ஆ எல்லா விஷயத்தையும் செய்ய வச்சிட முடியுங்கிறத ப்ரூவ் பண்ணுவாங்க. சரி. அதற்கப்புறம் இன்னொன்னு என்னன்னா, நம்ம கொஞ்சம் அவேர்னஸ் இருக்கணும். இந்த பாராட்டக்கூடியதுல வந்து கொஞ்சம் அவேர்னஸ் இருக்கணும். அப்பதான் நம்ம சுற்றி இருக்கிற விஷயங்களை நம்ம கவனிக்க முடியும். கவனிக்கிறதுல அந்த உணர்வு பெறும்போது தான் நம்ம பாராட்டணும் அப்படிங்கிற அந்த தாட்டே நமக்கு வரும். இல்லையா? அதாவது நாங்க ஒரு நாள் வந்து இதுக்கு போயிட்டுருக்கோம். எங்கன்னா வேதாரண்யம் போறோம். நாங்க பிருத்வில இருந்துட்டு வேதாரண்யம் போறோம். போறப்போ கூட ஒருத்தரு டிரைவர் ஒரு அண்ணா வர்றாங்க. வர்றப்போ அந்த கார் ஓட்டுறதுன்னா, அது ஒவ்வொருத்தவங்ககிட்ட ஒவ்வொரு ப்ளஸ் ஏதோ சம்திங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கார் ஓட்டுறது இப்படியும் ஓட்ட முடியுமா? அப்படிங்கிற மாதிரி அவர் கார் ஓட்டுறாரு. எக்ஸலன்ட்டான டிரைவிங். அப்புறம் பார்த்துட்டு நான் அதைய வந்து ஒரு நாள் இதுலயே சொல்லிட்டேன். அ எங்க பிரேயர் டைம்ல இந்த மாரி இவங்க வந்து இவ்வளோ ஒரு ஒரு அற்புதமா வந்து ஒரு டிரைவர் அண்ணா நமக்கு கிடைச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னப்போ, அவருக்கு அவ்வளோ சந்தோஷம். அதனால நெறைய பேர் என்ன ஆனாங்கன்னா, அவங்க அந்த பாராட்டை பெறணும் அப்படிங்கிறதுக்காக தன்னை மாற்றிக் கொண்டார்கள். அது நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம். சரிங்களா? அப்போ ஒருவருக்கு கிடைக்கிற பாராட்டு அப்படிங்கிறது, பல பேரை வந்து ஊக்குவித்து செயல்படக்கூடிய சக்தி வந்து அந்த பாராட்டுக்கு இருக்கு. அதனால நெறைய நிறுவனங்கள்ல பார்த்தீங்கன்னா, குறை சொல்ல மாட்டாங்க. குறை இருக்கத்தான் செய்யும். பட் நல்லா செய்றவங்கள பாராட்டிட்டு போயிருவாங்க. 2 விதம் இருக்கு. ஒண்ணு குறை சொல்லி நம்ம அதைய மாத்தலாம். இல்ல பாராட்டியும் மாத்தலாம். அப்ப பாராட்டி மாத்துறது அப்படிங்கிறது வந்து ஒரு உயர்ந்த செயல் அப்படி வச்சுக்கோங்களேன். அது அறிவுல விழிப்பு நிலையில பொறுமையா இருக்கிறவங்களால மட்டும் தான் அதை வந்து சாதிக்க முடியும். அதனால நம்ம எல்லாரையுமே பாராட்டணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். இது வந்து அதான் நான் மறுபடியும் சொல்றேன். நம்ம மனம் வெறியாம யாரையும் பாராட்ட முடியாது. நாம ஒரு உயரத்துக்கு போகாம மத்தவங்களோட உயர்வை நம்மால மதிக்கவோ, பாராட்டவோ முடியாது.
ஆனா நம்மளாம் தியானம் செஞ்சுட்டு இருக்கிறோம். நிச்சயமா நம்மால் அதைய கண்டிப்பா செய்ய முடியும். சரிங்களா? அதனால பாராட்டுதல் அப்படிங்கிற குணத்தை நம்முடைய கேரக்டரா எடுத்துக்குவோம். ஒரு நாளைக்கு எத்தனை முறை எதெல்லாம் நம்ம பாராட்டுறோம் அப்படிங்கறத நீங்க நோட் பண்ணிட்டே வாங்க. சரிங்களா? அப்போ அது அது நீங்க வாய்ப்பு இருந்தா எழுதிட்டே கூட வாங்க. இன்னைக்கு நான் இதற்கு இவரை பாராட்டினேன் அப்படிங்கிற ஒரு டைரியா கூட நம்ம எடுக்கலாம். ஏன்னா மத்தவங்களோட மகிழ்ச்சியை கொடுக்கறது தானுங்க லைஃப் இல்லையா? அதாவது மத்தவங்கள மகிழ்ச்சிப்படுத்தி வாழ்றது தானே வாழ்க்கைன்னு நம்ம சொல்றோம். நாம சந்தோஷமா இருக்கணும், மத்தவங்கள சந்தோஷமா வச்சுக்கணும். இவ்வளவுதான் லைஃபோட மொத்த சாரமே. அப்போ இந்த பாராட்டுறதன் மூலமாக ஒருத்தரை நம்ம மகிழ்ச்சியா வச்சுக்க முடியுதுன்னா, அது பாராட்டுறதுக்கு நமக்கு என்ன கஞ்சத்தனம் இல்லையா? அ- அதனால பாராட்டு அப்படிங்கிறத நல்லா மனம் போல அந்த பாராட்டை நம்ம நிச்சயமா கொடுக்கணும். இதை கொடுத்து பாருங்க. அதாவது இந்த உறவுகள் மேம்படுறதுல இந்த பாராட்டுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு. அது தொழில் நிறுவனம், சமுதாயம் எங்கேயா இருந்தாலும் நீங்க நம்மள பாராட்டி யாராவது ஒருத்தர் பேசிட்டாங்கன்னா அவங்க லைஃப் லாங் நம்ம மறக்கறது இல்ல. அது நான் என்னோட லைஃப்ல பார்த்த ஒரு விஷயம். நம்ம திட்டினவங்களை கூட ஒரு சில டைம் நம்ம மறந்துடுவோம். பட் நம்மளை பாராட்டினவங்களும் நம்ம பெரிதா அவ்வளவு சீக்கிரம் மறக்கறது இல்லை. அப்போ நாம எல்லாரையும் பாராட்டக்கூடிய ஒரு தன்மை வரும்போது உறவுகள் அங்க மிகுந்த பலப்படும். இன்னும் பல மனிதர்களுடைய தொடர்பை நாம மிக எளிமையாக பெற முடியும். சரி, அப்படி பாராட்டுக்கு நிறைய நல்ல விஷயம் சொல்லிட்டே இருக்கலாம். மகரிஷி எதுக்கு எடுத்தாலும் பாராட்டுதல் கொடுப்பாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். சின்ன சின்ன விஷயம் கூட நல்லா இருக்குது அப்படின்னா, ஒரு மேடை பேச்சே நல்லா இருக்குது அப்படின்னா அவரே பெரிய மகான். ஆனா ஒருத்தங்க பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா அவர் அந்த குறை கூறுற பழக்கம் அவர்கிட்ட இருக்காது. சரிங்களா? நல்லா இருக்குது அப்படின்னா உடனடியா கூப்பிட்டு வந்து இந்த உரை ரொம்ப நல்லா இருந்தது அப்படிங்கறத தெரிவிப்பாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதே மாதிரி உணவு ஒரு நல்ல உணவா இருந்தாலும் உடனுக்குடனே அந்த பாராட்டக்கூடிய தன்மை நிறைய பெரியவங்க கிட்ட இருந்தது. உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்க கிட்ட இருக்குது. அதை நாம இந்த மாதத்திற்கான ஒரு குணமாக எடுத்துக்கொள்ளலாம். சரி, இப்படி நான் சொல்லிட்டே இருக்கிறப்ப நம்ம இதுல ஒரு ஜென்ஸ் ஒருத்தர் நல்லா தீவிரமா அதைய உள் வாங்கிட்டாரு. பாராட்டுறதுனால நம்ம உறவுகள் மேம்படும், இருக்கிற சண்டைகள் எல்லாம் தீர்ந்து போயிடும், சரிங்களா, சந்தோஷமா வாழ முடியும் அப்படிங்கிறதெல்லாம் கேட்டுட்டு, சரி இன்னைக்கு நம்ம வீட்டுல போய் பாராட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரத்திலேயே வீட்டுக்கு கிளம்புறாரு. சரிங்களா? இப்ப இந்த மாதிரி ஒரு மீட்டிங் ஒரு 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 விஷயம் நம்ம பேசியிருக்கோம். அவங்களோட ஆபீஸ்ல ஒரு டாபிக் பேசிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அவர் எப்பவுமே ரெகுலரா ஒரு 1:30 மணி அந்த டைமுக்கு லஞ்சுக்கு வீட்டுக்கு போறவர். அவர் இன்னைக்கு கொஞ்சம் 1 மணிக்கே சரி டக்குன்னு நம்ம நேரத்துல போய் நம்ம நிச்சயமா நம்ம இவ்வளவு நாள் பாராட்டினதே இல்லை, நம்ம மனைவி அப்படி பாராட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. 1 மணிக்கே போயிட்டாரு. ரெகுலரா 1:30 மணிக்கு வர்றவர். இந்த அம்மா சாப்பாடு செஞ்சுட்டாங்க, சாம்பார் செய்யல. சரின்ட்டு அப்புறம் பக்கத்து வீட்டுல போய் சாம்பார் வாங்கிட்டு வச்சுட்டாங்க. இவரு சாம்பார் ஊத்தினதுக்கு அப்புறம் பாராட்டுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாரு பயங்கரமா. என்ன ஒரு சாம்பார், இப்படி ஒரு சாம்பார் நான் லைஃப்ல சாப்பிட்டதே இல்லை, அப்படி இப்படின்னு பயங்கரமா புகழாரம். கடைசியா ஒரு பாயிண்ட் சொல்றாரு, இந்த சாம்பார் வச்ச கைக்கு நான் தங்க விலையில போடுவேன் அப்படின்னு சொல்றாரு. சொன்னே அந்த அம்மா சாம்பார் வச்ச குண்டாவை எடுத்து தூக்கி மூஞ்சில அடிச்சிரு. ஏயா 25 வருஷமா உனக்கு சாம்பார் வச்சு ஊத்துறேன், ஒரு நாள் நீ நல்லா இருக்குன்னு சொன்னதுல பக்கத்து வீட்டுக்காரி கைகளுக்கு தங்க விலையில் போடுறியா அப்படிங்கிற மாதிரி நகைச்சுவையே சொல்லுவாங்க. இடம் பொருள் ஏவல் அதையும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. அதாவது ஒரு பெண்ணுக்கு முன்னாடி இன்னொரு பெண்ணை பாராட்டினீங்கன்னா உங்களுக்கு சங்குதான். அதுவும் மனசுல வச்சுக்கணும். சரிங்களா? யாரை எந்த இடத்துல பாராட்டணுங்கிறதையும் கொஞ்சம் கவனமாகவும் நம்ம பாராட்டு கொடுக்கணும். ஆனா பாராட்டு அப்படிங்கிறது சாதாரண விஷயம் அல்ல.
அது வந்து மிக ஒரு உயர்ந்த ஒரு உன்னதமான குணம் அப்படிங்கிறத நம்ம மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்க. அப்போ இன்றிலிருந்து இந்த க்ஷணத்திலிருந்து சரிங்களா, ஒரு உரை கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த உரை ஒரு சுமாரா தான் இருந்தது. எனக்கே ஓரளவுக்கு தான் இருக்குது. பட் ஒரு உரை உங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கு அப்படின்னா, நிச்சயமா அதுல ஒரு சேட்ல ஒரு மெசேஜ் போடுங்க. மிக்க நன்றி. ரொம்ப சிறப்பா இருந்தது. மகிழ்ச்சி. சரிங்களா. எல்லா நாளும் அப்படி உரை அமையாது. பட் உங்க மனசுக்கு அது டச் ஆச்சு அப்படின்னா, இல்ல அவங்க உரை நல்லா இருக்குது அப்படின்னா, அவங்க ஃபோன் நம்பர் தெரிஞ்சதுன்னா கூப்பிட்டு இந்த மாதிரி உரை நல்லா இருந்தது. சரிங்களா. ஒரு யோகா பண்ணுவாங்க காம்படிஷன்ல நம்ம பார்க்கலாம் குழந்தைகள்லாம். சரிங்களா. அப்போ ஒரு சிலர் நல்லா கை தட்டுவாங்க. பார்த்துருக்கலாம் நீங்க. ஒரு சிலர் அந்த அந்த பழக்கமே இருக்காது. கை தட்டுறதுக்கு வந்து ஒரு பாராட்டினுடைய வெளிப்பாடு தானே. சரி, உற்சாகமா கை தட்டினா நமக்கு எப்படி இருக்கும்? நாம மேடையில ஏதோ ஒரு செயல் செய்யறோம். கீழ ஒரு 10 பேர் கை தட்டுறாங்கன்னா, இன்னும் நமக்கு பூஸ்டப் ஆகும். இன்னும் நல்லா செய்யணும்னு தோணும். ஒரு சிலர் அந்த கை தட்டுறது கூட இருக்காது. சரிங்களா? அதே மாரி ஒரு குழந்தை நல்லா வந்து யோகா பண்ணிட்டு இறங்கியிருக்கும். பாருங்க ஒரு 4 பேர் போய் பாராட்டுவாங்க. அங்க 4000 பேர் இருப்போம், 400 பேர் இருப்போம். அத பாராட்டணுங்கிற அந்த குணமே வராது. பார்த்துட்டு அப்படியே போறோம். சரிங்களா? அப்ப அவங்கள ஒரு ஒரு பாராட்டுனா என்ன நமக்கு? அப்படி சின்ன சின்ன விஷயத்தையும் நாம என்ன பண்ணணும்? நம்ம வாழ்க்கையில பழக்கப்படுத்தணும். சரிங்களா? அப்ப எந்தெந்த இடத்துல யார் யாரையெல்லாம் பாராட்ட முடியும் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சோம்னா, நெறைய இடங்கள் வந்து நல்லது நடக்கிறது இருக்கு நம்மை சுற்றியே. இல்லையா? அது சொல்லலாம் இல்லையா? அப்போ அது அவர் சொன்ன மாரி நீங்க கிளீன் பண்றதுக்கு இல்ல அப்படின்னா, இந்த ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்கும்? அதானே உண்மை. கிளீன் பண்றவங்க இல்லைன்னா, இந்த ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்கும்? அப்ப நம்ம தெருவுல குப்பை வண்டி எடுக்கறதுக்கு வர்றாங்க. அவங்க மட்டும் இல்லைன்னா, நமக்கு எப்படி இருக்கும்? சரிங்களா? அப்ப இந்த விஷயத்த நம்ம ஃபீல் பண்ணாலே அவங்களுக்கு தேங்க்ஸ் பண்றதோ, அவங்கள பாராட்டுறதோ வந்து நமக்கு ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது. சரி. அந்த விதத்துல பாராட்டணும்னா ஈகோ உடையணும். அது ஒரு சிக்கல் இருக்கு. தன்முனைப்பு ஈகோ ஆணவம் இருந்ததுன்னா, அவ்வளவு சீக்கிரம் பாராட்ட முடியாது. நெறைய இந்த வித்வான்கள் எல்லாம் பார்க்கலாம். நெறைய படங்கள்ல யாரையும் பாராட்டவே மாட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் ஈகோ. சரிங்களா? அது அது உடையணும். தன்முனைப்பு இல்லாத இடத்துல தான் பாராட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்த குடுக்க முடியும். பாராட்ட பாராட்ட பொறாமை அப்படிங்கிற குணம் வந்து நம்மை விட்டு விலகறக்கு ஆரம்பிச்சிரும். குறிப்பா நமக்கு ஈக்குவலா இருக்கிறவங்கள பாராட்டி பழகணும். அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். எந்த இடத்துல நீங்க ஒரு வளர்ச்சி பெறணும்னாலும், அது நான் என்ன துறையில இருக்கனோ, நான் என்ன செயல செய்யறேனோ, அதிலேயே ஒருத்தவங்க நல்லா பண்றாங்க அப்படின்னா, அவங்கள நிச்சயமா நம்ம வந்து பாராட்டணும். அந்த இடத்துல போய் குறை பேசிட்டு, அவன் அதனால் அப்படி, இவன் இதனால் அப்படி, அப்படிங்கிற மாதிரியான தாட்ஸ் வந்து பாராட்டுக்கு நேர் எதிரான ஒரு விஷயத்தை செயல் நமக்குள்ள ஏற்படுத்தும். சரிங்களா? சரி. இந்த குணத்த நம்ம இந்த வந்து இந்த மாதத்திற்கான குணமாக எடுத்துக்கொள்ளலாம். ஆ சரி. இந்த மாதத்திற்கான நூல் வந்து பார்த்தீங்கன்னா, காயகல்பம் உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. காயகல்ப புத்தகம் வந்து நாளைக்கு ஈவினிங் அல்லது நைட்டுக்குள்ள உங்களுக்கு வந்து பிடிஎஃப் காப்பி அனுப்புறோம். நம்ம எல்லாருமே காயகல்ப பயிற்சி எடுத்தவங்க தான். இருந்தாலும் அந்த புத்தகத்தில ஒரு 10 கவிகள் இருக்கும். அம்மா இதுல அந்த புக்கு கூட சேர்ந்து ஞான களஞ்சியத்துல ஒரு 11 கவிகள் காயகல்ப கவிகள் இருக்குமா. ஏன்னா அந்த புக்ல ஏதோ 1, 2 கவி மிஸ் பண்ண மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அந்த 11 கவியும் அதாவது ஞான களஞ்சியம் புத்தகத்தில் இருக்கிற 11 காயகல்ப கவியும் இந்த காயகல்ப புத்தகத்துல இருக்குதா அப்படிங்கறத நாம செக் பண்ணிக்கணும். இருந்துருச்சுன்னா அதை அனுப்ப வேண்டாம். இல்ல அப்படின்னா அந்த 11 கவி இருக்கிற காப்பியை வந்து இவங்க எல்லாருக்குமே அனுப்பிச்சிருங்க. நீங்க இந்த காயகல்பம் வந்து அது ஒரு குட்டி புக்கு தான். இந்த மந்த்துக்கான புக்கா நீங்க அந்த புக்கை எடுத்து ஒண்ணுக்கு பல முறை படிக்கணும். ஏன் குட்டி புக்கா கொடுக்குறோம் அப்படின்னா, ஒண்ணு ஒரு முறையாவது படிக்கணும். நல்லா படிக்கிறவங்க ஒண்ணுக்கு பல முறை அந்த புத்தகத்தை நம்ம வந்து வாசிக்கணும். ஏன்னா அந்த புத்தகம் நம்ம வாசிக்க வாசிக்க நம்மளுடைய அறிவு நிலைக்கு தகுந்த மாதிரியான விளக்கங்கள் அந்த புத்தகத்திலிருந்து நம்ம வந்து பெற்றுக்கொண்டே இருப்போம்.
சரிங்களா? அதனால புத்தகம் வாசிப்பது அப்படிங்கிறது ஆசிரியர்களுடைய அடிப்படை பண்புல ஒரு குணமாக நம்ம வந்து வைத்துக் கொள்ளணும். ஒரு ஹேபிட்டாவே நம்ம வச்சுக்கணும். டெய்லி ஒரு 1 மணி நேரம் படிக்க முடியுதான்னு பாருங்க. எனக்கு தெரிஞ்சு மிகச்சிறந்த ஆசிரியர்களை நான் பார்த்தது வந்து புத்தகம் படிக்கிறதுனால தான் அவங்க அந்த நிலைக்கு வந்திருக்காங்கங்கிறத நான் வந்து என்னோட நேரடி லைஃப்ல பார்த்துருக்கேன். திருப்பூர்ல டாப் மோஸ்ட் ப்ரொஃபசர்ஸ்னு ஒரு 3 பேர் இருப்பாங்க. அவங்க 3 பேருடைய மிக முக்கியமான ஹேபிட் வந்து புத்தகம் படிக்கிறது. இல்லாட்டி அறிவு வந்து பஞ்சமாயிரும். அறிவு வளம் வந்து இருக்காது நம்ம கிட்ட. அப்ப அறிவு வந்து நம்ம பெருக்கிக் கொண்டே இருக்கணும்னா நூல் வாசிப்பது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு ஹேபிட். அது வந்து இப்ப இருந்தே இந்த சின்ன நூல் கொடுக்குறப்ப இருந்தே நீங்க நல்லா பழக்கப்படுத்திடுங்க. ஏன்னா எது ஒண்ணுமே பழக்கப்படுத்துறப்ப கொஞ்சம் போராட்டம் இருக்கும். பழக்கப்படுத்திட்டீங்கன்னா அப்புறம் அது நம்ம லைஃப்குள்ள வந்து இன்செர்ட் ஆயிரும். சரிங்களா? அதனால காயகல்ப புத்தகத்தை ஒண்ணுக்கு பல முறை வந்து நீங்க படிங்க. குறிப்பா அந்த 11 கவியை பல முறை நீங்க ஃப்ரீயா இருக்கிறப்போல படிச்சு படிச்சு பாருங்க. அதுல இருந்து உங்களோட அசைன்மெண்ட் வந்து நமக்கு ஒரு 5 பேஜஸ் தான் சொல்லியிருக்கிறோம் இல்லையா? விருப்பம் இருக்கிறவங்க 10 பேஜஸ் எழுதுங்க. இப்போ வந்து 2வது மாசம் வந்துடுச்சு. ஃபர்ஸ்ட் மந்த் 5 பேஜஸ் கொடுத்துருந்தோம் எக்ஸசைஸ் புக்ல. இப்போ 2வது மந்த் வந்துடுச்சு. இதுல வந்து 5 பேஜ் எழுதுறது கட்டாயமா எழுதணும். நீங்க விரும்புனா 10 பேஜ் எழுதலாம். சரிங்களா? யாரும் உங்களை வந்து வேண்டான்னு சொல்ல போறது இல்ல. வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கணும். எந்த அளவுக்கு அதை உள்வாங்கி நீங்களா அசைன்மெண்ட்டா எழுத முடியுமோ அந்த அளவுக்கு அந்த தத்துவம் உங்களுக்குள்ள போய் ஆழமா பதியும். அதுதான் கான்செப்ட். சரிங்களா? அதனால இந்த மாதத்திற்கான நூலாக அதை எடுத்துக்கோங்க. இந்த மாதத்திற்கான பண்பாக பாராட்டு அப்படிங்கிறத எடுங்க. சில இடத்துல சிலரை பாராட்ட முடியாது. அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை நம்ம சரி பண்ண வேண்டிய விஷயம். ஏன் இந்த இடத்துல இவங்களை பாராட்ட முடியல அப்படிங்கறத நோட் பண்ணணும். அதை மானசீகமாவது பாராட்டிருங்கன்ற. வாய் விட்டு பாராட்டுறதுக்கு உங்களுக்கு ஈகோ தடை செய்யுது அப்படின்னா மானசீகமாவது இது நல்லா இருந்தது, சிறப்பா இருந்தது அப்படிங்கிறத வந்து நீங்க மனதிற்குள்ளேயாவது அந்த பாராட்டை தெரிவிக்கிற அளவுக்கு நம்ம வந்துடணும். இது 1 மாசம் செய்து பாருங்க. வர்ற மாற்றத்தை கூட நீங்க இதில் ஷேர் பண்ணலாம். நான் இந்த குணத்தை எடுத்து 1 மாசம் ப்ராக்டிஸ் பண்ணேன். இதனால எனக்கு இப்படி ஒரு சேஞ்ச் நடந்திருக்கு அப்படிங்கிறது கூட நீங்க மாதத்தில் ஒரு நாள் நீங்க வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணலாம். ஆமா, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதத்தினுடைய எண்டில் கூட 1 டேல வந்து நம்ம ஒரு கேரக்டர் கொடுக்குறோம். அதை ப்ராக்டிஸ் பண்றப்ப அவங்களுக்குள்ள என்ன ஒரு சேஞ்சு, அவங்க லைஃப்ல எந்த மாதிரியான சேஞ்சஸ் அவங்க வந்து பார்க்குறாங்கங்கிறது நமக்கு சொன்னாங்கன்னா இன்னும் அடுத்த நிலையில அவங்க பயணிப்பதற்கு நிறைய பேருக்கு அது ஒரு ஊக்கமா இருக்கும். சரிங்களா? மிக்க ஓகேங்க. மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி. நிறைவு செய்து கொள்வோம். எல்லாரையும் வாழ்த்திடலாம். அனைவரும் அருட்பேர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு, அறிவிலுயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறுமை எனும் பேறு 16ம் பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஆமா, இந்த 8, 9, 10 நம்மளுடைய அடிப்படை பயிற்சி துவங்குது. 17ஆம் தேதி ஆன்மீக பட்டறை வகுப்பு, சாரி, விஞ்ஞான பிரபஞ்ச ரகசிய ஒரு பட்டறை வகுப்பு அழகர் ராமானுஜம் ஐயா மூலமா நடத்துறோம். அதே போல 10ஆம் தேதி ஆனந்த யோக நிலையத்துல கலிக்கம் அப்படிங்கிற கண்ணுக்கு அந்த சித்த மருத்துவ முகாம் வந்து மாலையில 4 to 5 ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். டிசம்பர் 1ஆம் தேதி நம்மளோட ஐம்பெரும் விழா மிக சிறப்பாக நடத்த இருக்கிறோம். அதனால நண்பர்கள் எல்லாருமே இந்த தகவலை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ரொம்ப முக்கியம். உங்களோட ஸ்டேட்டஸ்ல வைங்க, வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுங்க, ஃபேஸ்புக் இருந்தாலும் ஷேர் பண்ணுங்க. எல்லா அன்பர்களுக்கும் இந்த செய்தி போகட்டும். ஏதோ ஒரு ஆன்மாக்காவது நம்ம மூலயமா ஒரு நல்லது நடக்கட்டும். தெரிஞ்சவங்க கிட்ட கூப்பிட்டும் பேசுங்க. 1ஆம் தேதி நிகழ்ச்சியில நீங்க எல்லாருமே நிச்சயமா ஃபேமிலியோட வர்றதுக்கு ஒரு முயற்சி எடுங்க. நம்ம எல்லாரும் சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு. இன்னும் அந்த கர்மயோக காப்பாளர், அறங்காவலர்,
இறை சேவை கொடையாளர், மரங்காவலர் எல்லாரையும் நம்ம வந்து அந்த இடத்துல பாராட்டு தெரிவிக்க இருக்கிறோம். ஒரு சின்ன நினைவு பரிசு கொடுத்து. அதனால நீங்க எல்லாரும் வர்றதுக்கு வாய்ப்பை சூழலை ஏற்படுத்திக்கோங்க. சரிங்களா? மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. நம்ம நிறைவு செய்து கொள்ளலாம். மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். இன்று இறையாசிரியர் பயிற்சியிலே இருதய தவம் வழிநடத்தி அதனைத் தொடர்ந்து ஆன்மீகத்தின் உச்சக்கட்டத்தை அடைய வேண்டுமாயின் முதலில் குணநல பேரில் உயர வேண்டும். அந்த வகையில் இந்த மாதத்திற்கான பண்பாக பாராட்டுதல் என்ற பண்பின் சிறப்பை பற்றி எடுத்து சொன்னார்கள். ஒருவர் தான் உயர்ந்திருந்தால்தான் பிறரை பாராட்டுவார். அந்த வகையில் வெற்றியாளர் இந்த பாராட்டும் பண்பை கொண்டவர்கள் என்றும், பாராட்டு என்பதும் கூட வாழ்த்து மற்றும் நன்றி உணர்வின் மறு வடிவம்தான் என்றும், மனவிரிவு மற்றும் விழிப்பு நிலையில் இருந்தால்தான் இந்த பாராட்டுதல் என்ற உயர்ந்த பண்பை கொண்டிருப்பார்கள் என்றும், பாராட்டுதல் பொறாமை குணத்தை போக்கும் என்றும், அந்த பண்பை வளர்த்துக் கொள்வதற்கான பயிற்சியையும் இன்று கொடுத்தார்கள். ஐயா அவர்களை அனைவரும் துரிய நிலையிலிருந்து வாழ்த்துவோம். இறை ஆசிரியர் இறை மதன்குமார் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். இறை ஆசிரியர் இறை மதன்குமார் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். இறை ஆசிரியர் இறை மதன்குமார் ஐயா அவர்களும் அவர்களின் அன்பு குடும்பத்தினர் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றி. சில முக்கிய அறிவிப்புகள். இன்று மாலை 5:15 மணிக்கு ஞானகானம், காயக்கல்ப கல்வி, காயக்கல்ப பயிற்சி, ஆழ்நிலை தியானம், அதனைத் தொடர்ந்து சிறப்பு சிந்தனை உரையும் நடைபெற உள்ளது. அன்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு ஆன்ம தூய்மை பெறுவோம். இரவு 8:30 மணிக்கு இறை மதன் ஐயா அவர்களின் தற்சோதனை வகுப்பு நடைபெறும். நாளை அதிகாலை 4:15 முதல் 7 மணி வரை நடைபெறும் அனைத்து நிகழ்வுகளிலும் அனைவரும் பங்கேற்று ஆன்ம தூய்மை பெறுவோம். அடுத்ததாக உலக நல வாழ்த்து பாட ராஜலட்சுமி அம்மா வாழ்க வளமுடன்மா. அம்மா அன்மியூட் கொடுத்துருக்கேன். ராஜலட்சுமி அம்மா. மரகதமணி அம்மா வாழ்க வளமுடன். மரகதமணி அம்மா அன்மியூட் கொடுத்துருக்கேம்மா. வாழ்க இறைநிலை, வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பண்பாட்டை உயர்த்த கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடத்தட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நல வாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. மிக்க நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். இன்றைய இறை ஆசிரியர் பயிற்சியிலே இறைவணக்கம் குரு வணக்கம் பாடிய அன்பர்களுக்கும் பங்கேற்ற அனைத்து இறை தொண்டர்களுக்கும் கலந்து கொண்ட இறை அன்பர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். இத்துடன் இந்நிகழ்வை நிறைவு செய்து கொள்கிறோம். மீண்டும் 3 மணி சிறப்பு தவத்திலும் மாலை 5:15 மணிக்கு ஞானகான நிகழ்விலும் கலந்து கொள்வோம். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.